ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு சுமியாஸ் கிச்சன். ஏற்கனவே மக்கா vlog போட்டிருக்கேன். பார்க்காதவங்க ஃப்ரீ டைமில் பாருங்கள். மதினாவில் 4 நாள் இருந்தோம், மக்காவில் 4 நாள் இருந்தோம். அல்ஹம்துலில்லாஹ் எங்களோட ஈத் பெருநாள் மதினாவில். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். மக்காலேருந்து மதினா ட்ராவல் பண்ணுறது ட்ரெயினில் ட்ராவல் பண்ணணும். மக்காலேருந்து ரயில்வே ஸ்டேஷனுக்கு டாக்ஸியில் வந்தோம். நைட் டைமில் தான் ட்ரெயின் புக் பண்ணியிருந்தோம். ரயில்வே ஸ்டேஷன் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, ஏர்போர்ட் மாதிரியே இருந்துச்சு. மக்காலேருந்து மதினா ட்ராவல் பண்ணுறது அவ்வளோ ஈஸியாக இருக்குது. ரொம்ப ஃபாஸ்ட்டாக வந்துச்சு, 2 மணி நேரத்தில் வந்தாச்சு. லக்கேஜ்லாம் வைக்கிறதுக்கு தனி பிளேஸ் கொடுத்துருந்தாங்க, அங்கே தனியாக வச்சுட்டு வந்து உட்காந்தோம். ட்ரெயின் டிக்கெட் புக் பண்ணுறது ஆன்லைன்லேயே புக் பண்ணிக்கிட்டோம். மக்கா டு மதினா ட்ராவல் பண்ணிங்கன்னா ட்ரெயினில் புக் பண்ணி ட்ராவல் பண்ணி பாருங்கள், நல்லா இருந்துச்சு. நைட் டைமில் ட்ராவல் பண்ணதால் 2 சைடும் எதுவும் தெரியல. மக்காவில் ஆன்லைனில் தான் புக் பண்ணியிருந்தோம், அதே மாதிரி மதினாலையும் ஆன்லைனில் தான் ரூம் புக் பண்ணியிருந்தோம். வந்து எல்லா திங்ஸையும் வச்சுட்டு தஹஜ்ஜத் தொழுவ போயிட்டோம். தஹஜ்ஜத் தொழுவ போகிறப்போ உள்ளரெல்லாம் இடம் கிடைக்கல, ஃபுல்லாக ரஷ்ஷாக இருந்துச்சு. வெளியே தான் நின்று தொழுதுக்கிட்டோம். இது எல்லாமே வெளியே தான், அவ்வளோ பேர் நின்று தொழுதுக்கிட்டாங்க. அதோடு நாங்களும் தொழுதுக்கிட்டோம். மக்காவில் இருந்த மாதிரியே தான் மதினாலையும் சரியான கூட்டமாக தான் இருந்துச்சு. மஹரிப் டயத்தில் நோன்பு திறந்துட்டு அங்கே உட்காந்துருந்தோம். அப்போ வந்து க்ளோஸ் பண்ணுறாங்க, கொடை க்ளோஸ் ஆகுது. ஈவினிங் டயத்தில் க்ளோஸ் பண்ணிடுறாங்க. லொஹர் டயத்தில் அசர் டயத்துலலாம் மஸ்ஜித் உள்ளர இடம் கிடைக்கும். மஹரிப் டயத்தில் இஷா டயத்துலலாம் சுத்தமாக இடம் கிடைக்கவே மாட்டேங்குது. முடிஞ்ச வரைக்கும் மஸ்ஜித் உள்ளர போய் தொழுதுக்கிட்டோம். இடம் கிடைக்காதப்போ வெளியே நின்று தான் தொழுதுக்கிட்டோம். நோன்பு திறந்துட்டு மஹரிப் தொழுதுட்டு உட்காந்துருந்தோம். நோன்பு திறக்கிறதுக்கு மக்கால கொடுத்தா மாதிரியே மதினாலையும் பேரிச்சம்பழம், தண்ணி, ப்ரெட்டு, தயிர் எல்லாமே கொடுத்துருந்தாங்க. மஹரிப் டு இஷா டயத்தில் அங்கே தொழுகை வந்தவங்க நிறைய பேர் மெஹந்தியும் கொடுத்தாங்க. அதை ரூமில் வந்து போட்டுக்கிட்டோம். மஹரிப் டு இஷா டயத்தில் பேரிச்சம்பழம், சாக்லேட்டு, ப்ரெட்டு, கேக்கு இது மாதிரி எல்லாமே கொடுத்தாங்க. பெருநா தொழுகை இங்கே ரோட்டில் தான் நின்று தொழுதுக்கிட்டோம். உள்ளரெல்லாம் சுத்தமாக இடம் கிடைக்கல, வெளியும் இடம் கிடைக்கல. ஃபுல்லாக போலீஸ் நின்று க்ளோஸ் பண்ணிட்டாங்க. வெளியே நின்று தான் தொழுதுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் நல்லபடியாக பெருநா தொழுகை தொழுதுக்கிட்டோம். நல்லா காதில் விழுந்துச்சு ஓதுறதுலாம். மஸ்ஜித் உள்ளர எடுத்தது இது சரியாக கிளியராக எடுக்க முடியல. மதினாலையும் அவ்வளோ ரஷ்ஷாக தான் இருந்துச்சு, எந்த நேரமும் ரஷ்ஷாக தான் இருந்துச்சு. கொடை இப்படி தான் ஃபுல்லாக ஓப்பனில் இருக்கும். மஹரிப் டயத்தில் க்ளோஸ் பண்ணுறாங்க. ஜியாரா போகிறதுக்கு டாக்ஸியில் வந்தோம், ஒவ்வொரு இடமா பார்க்குறதுக்கு. உஹது போர் நடந்த இடத்துக்கு போயிட்டுருக்கோம். இதான் உஹது போர் நடந்த இடம். இது உஹது மலை. உஹது போரில் ஷஹீதானவங்களோட அடக்கஸ்தலம் இது. இந்த இடம் மஸ்ஜிதுல் சபா. சபானா 7 சமூகத்தாரும் ஒன்று சேர்ந்த மஸ்ஜித் இது. இந்த இடம் ஹந்தக் போர் நடந்த இடம். இது கிப்லத்தைனி, 2 கிப்லா உள்ள மஸ்ஜித் இது. இந்த மஸ்ஜிதில் மஸ்ஜிதுல் அக்ஸாவை நோக்கி கிப்லா இருந்திருக்கு. அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கான், அப்போ காபத்துல்லாவை நோக்கி மாற்றி அமைச்சிருக்காங்க. இது கூபா மஸ்ஜிது. மதினாவை விட்டு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெளியே போயிட்டு வந்தாக்க இந்த மஸ்ஜிதில் 2 ரக்காயத்து தொழுவாங்களாம். இங்கே நம்மளும் கண்டிப்பாக 2 ரக்காயத்து தொழுதுக்கணும். க்ரீன் டோம் இருக்குல்ல, அது ப்ராஃபட் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமோட அடக்கஸ்தலம். இங்கே ஸலவாத் மட்டும்தான் சொல்லணும். ரவுதா ஷரீஃப் போகிற வழி இது, போய்கிட்டு இருக்கோம். நுசுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஆப் இருக்குது, அதில் ரெஜிஸ்டர் பண்ணி தான் போகணும். எங்களுக்கு ஃபஜர் டைமில் கிடச்சிச்சு.
என் ஹஸ்பண்டுக்கு மஹரிப் டயத்தில் கிடச்சிச்சு. லேடிஸும் ஜென்ஸும் தனித்தனியாக தான் விடுவாங்க. இங்கே 2 ரக்காய் தொழுதுக்கணும். இதை தான் கார்டன் ஆஃப் ஜன்னான்னு சொல்லுவாங்க, சொர்க்கத்தின் பூங்கா. எல்லாருக்குமே இந்த உம்ரா பாக்கியம் கிடைக்கணும், ஹஜ்ஜு செய்கிற பாக்கியம் கிடைக்கணும். நானும் துவா செஞ்சுக்கிறேன், நீங்களும் துவா செஞ்சுக்கோங்க. மதினால இந்த கப்பு வாங்கினேன், க்யூட்டாக அழகாக இருந்துச்சு. பேர்ச்சம்பழத்தோட சீட் பவுடர் இது இன்னும் நான் யூஸ் பண்ணல, அவ்வளோ ஹெல்த்துக்கு நல்லதுன்னு சொல்கிறாங்க. அதனால் ஒன்று வாங்கினேன், நான் யூஸ் பண்ணிவிட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு ரூமெல்லாம் வெக்கேட் பண்ணிவிட்டு ஏர்போர்ட்டுக்கு கிளம்பி போயிட்டுருக்கோம். ஏர்போர்ட்டுக்கு வந்தாச்சு. ஜம்ஜம் வாட்ரு ஒரு பாஸ்போர்ட்டுக்கு ஒரு பாட்டில் கொடுக்குறாங்க, அது 12 ரியாலு. ஃப்ளைட்டில் ஏறி கிளம்பி போயிட்டுருக்கோம். நோன்பு டயத்தில் போனது அவ்வளோ சிறப்பாக இருந்துச்சு, மதினாலையும் மக்காலையும். அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா அல்ஹம்துலில்லா. நல்லபடியாக போயிட்டு நல்லபடியாக வந்தோம். இந்த பாக்கியம் எல்லாருக்கும் கிடைக்கணும். முடிஞ்ச வரை எல்லா பிளேஸுமே வீடியோ எடுத்தேன், அதை ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக பாருங்கள். வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா சுமியாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.